வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. மூன்றாவது ப்ரமோல மொத்தமா வச்சு கிழிச்சு தொங்க விட்டாரு அந்த வன்ம குடோனு விஜேஎஸ். சரியான சிறப்பான தரமான செருப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பண்ண சம்பவம் அந்த மாதிரிங்க. அவங்க அந்த மாதிரி சம்பவம் பண்ணும்போது அவங்கள இந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ண முடியும். நாங்கள் எப்படி விமர்சனம் பண்ணோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அவங்க தான். தரங்கிட்டு அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா இப்படி தான் அவங்கள விமர்சனம் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து போட்டு உடச்சிட்டாரு. ஜாக்லின் அதுக்கு முன்னாடி சரியான அடி கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் முடியலன்னு வச்சிங்களேன், நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், பிடிச்சிருக்கவங்கள வந்து சொல்லுவோம் வலிக்குதுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஷிதாவுக்கு முடியல அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க நேராக கேப்டனை தான் கூப்பிடுவாங்க. அவரும் வந்துடுவார். அன்ஷிதா அசின் இல்லை அசின்னு ஏற்கனவே ஒரு சம்பவத்திலையும் ஜாக்லின் இதை சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜாக் அப்படின்னு கத்துற, அந்த பக்கம் பவித்ராவை கூட கத்துற ஏ பவி அப்படின்னு. அசீன் அந்த அன்ஷிதாவை மட்டும் பார்த்தீங்கன்னா அசீன் அசின்னு என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. பக்கத்தில் தானே பவித்ராவும் இருந்தாங்க. அங்கே பவித்ரா கிட்ட மட்டும் குரல் உயருது, அன்ஷிதா அண்ணா வரமாட்டேங்குது. இவன் ஃபேவரட்டிசம் இந்த மங்குனி பண்ணா பாருங்க, அதை ஏற்றுக்கவே முடியாதுங்க. இவங்க வந்து மஞ்சரி வந்து போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அன்ஷிதாவை. அப்போ இந்த அன்ஷிதா ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, பச்சையாக நடிக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னா என்ன நடிக்கிற, வயிறு வலி அப்படின்றாங்க. சரின்னு விட்டுறாங்க, நீ வெளில தான் இருக்கணும் கேமுக்கு வெளில அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. போயிட்டு ஓரமாக உட்காடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி ஓடி வராங்க. கேமுக்குள்ளே போயிட்டு இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கேப்டன் கிட்ட. இந்த மங்குனி என்ன சொல்லணும், அன்ஷிதா நீ பண்ணுறது தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. அப்படியெல்லாம் சொல்லாமல் நீங்கள் பக்கத்திலே இருக்கணும் மஞ்சரி. எப்படி ஒருத்தங்க வயிறு வலின்னு சொல்கிறாங்க, கேமை விட்டு வெளியே போகிறாங்க, ஓரமாக போய் உட்காடுறாங்க, அவங்க பக்கத்திலே போய் நின்றுருப்பாங்களா? வயிறு வலி வந்து இப்படி சரியாயிடுமா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அப்படி போய் நின்னா நிற்கிறது தானே தப்பு. நிற்காத ஆளை வந்து நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அது? அந்த அளவுக்கு ஃபேவரட்டிசம். ஏன்னா அந்த பக்கம் தர்ஷிகா அப்படின்னா இந்த பக்கம் அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார்ல தலைவர். அதனால தானே திருட்டு கேங் தான்டா நீங்கள். இவங்களும் திருட்டு கேங் தலைவி தானே, இவங்க திருடி சாப்பிட்ட ஆளுங்க தானே நீங்கள். உங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை, சொம்புகள்லாம் என்னடா மரியாதை அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா பொய்ங்க, வாயை திறந்தா பொய். இங்கே வந்து 6 பேர் சேர்ந்து இங்கே ஒரு டீமை அட்டாக் பண்ணுறீங்க. வெளியவும் சில கோமாளிகள் வந்து ஷோவும் பார்க்காம உருட்டிட்டு இருக்குங்க, கத்திட்டு இருந்ததுங்க. 6 vs 3 6 vs 3 நீ எப்போ பார்த்த? திடீர்னு கோமாளது முடிச்சிட்டானுங்க போல இருக்கு. இப்போ விஜேஎஸ் கேட்குறாருல, சொல்ல வேண்டியதானே 6 vs 3ன்னு. ஒரு கட்டத்தில் டர்ட்டியாக கேம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாருல. அங்கே இன்னொருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் அப்படியே பயங்கர ஸ்டாண்ட். அவர் தடவல் மன்னன், இந்த சீசனின் தடவல் மன்னன் அவர். அவர் இந்த பக்கம் சௌந்தர்யாவுக்கு ஸ்டாண்டாக இருப்பார், அந்த பக்கம் அன்ஷிதாவுக்கு ஸ்டாண்டாக இருப்பார். இவர் ஸ்டாண்டாக இருக்கும்போது அதான் அவங்களுக்கு இவர் ஸ்டாண்டு, இவருக்கு அவங்க ஸ்டாண்டு, அந்த மாதிரி தான் இருப்பார். பார்க்க முடியல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இவர் ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே தான். இப்போ ஜாக்லின் அன்ஷிதா இவங்க மஞ்சரினா மட்டும் கோவம் வந்துடும் இவருக்கு. மஞ்சரி கிட்ட எப்படி வந்தார், பாடி லாங்குவேஜில் எப்படி பின்னாடி கையை வச்சுக்கிட்டு அப்படியே வேகமாக முன்னாடி வரும்போது மஞ்சரி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வராத அப்படின்றாங்க. அதுக்கு வந்து வேறு எப்படி வரணும், இப்படி வரட்டுமா, இப்படி பண்ணால் மார்க்கிங்ன்றீங்க. எங்கே எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணாம பாருங்க. அருண் மஞ்சரி இஷ்யூ வந்ததுல, அப்போ வந்து மார்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல மஞ்சரி, அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு தம்பி. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டா மார்க்கிங், இப்படி வந்தா மார்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன் அங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணுற, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதையோ கனெக்ட் பண்ணுற. இப்போ அவங்க சொன்னாங்கன்னா வேறு எப்படி வரணும் அப்படின்னு கேளு, உன் பாயிண்ட் என்னன்னு சொல்கிற அப்படின்னா இவர் பாயிண்ட்டை சொல்லிட்டாராம். மஞ்சரி கிளீனாக சொல்கிறாங்க, நேற்று அப்படி தாண்டா ஆனீங்க, நீங்கள் 6 நாங்கள் 3 தாண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறது, யார் யார் கல் எடுத்தா, யார் கல் எடுத்தா, அருணும் சௌந்தர்யாவும் அப்படின்னு. அவங்க என்ன எங்கள் பிங்க் டீமா, கண்டுபிடிச்சிட்டார் இவர், கண்டுபிடி பாலி, பிங்க் டீம் அவங்க அப்படிங்கிறான். இங்கே ப்ளூ டீமும் இந்த பிங்க் டீமும் டெட்லாக்ல இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் அருணும் சௌந்தர்யாவும் கல்லை ரெண்டு கல்லா எடுத்து எதுக்கு பிங்க் டீமுக்கு போடணும்? அருண் சௌந்தர்யா ரெட் டீமு, அவங்க டீம் தானே கல் எடுத்துகிட்டு போகணும், அவங்க ஏன் எடுத்து இங்கே ரெண்டு கல்லா போடணும்? கேட்டால் போட்டவங்கள போய் கேளு அப்படிங்கிறான். நம்மெல்லாம் வந்து சௌந்தர்யா கொஞ்சம் தற்கூரியாக இருக்கிறாங்க, அருண் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அந்த அளவில் தான் பார்க்குறோம், கண்டஸ்டன்ட் தான் அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா, இவன் அவங்கள ரொம்ப மோசமாக சொல்கிறான், அவங்கள பைத்தியக்காரங்க அப்படின்றான். நான் சொல்லுங்க, அவன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள கேளுன்னா அவங்க என்ன, ஏன்னா அவங்க டீமுக்கு அவங்க விளையாடுறாங்க, தனித்தனியாக விளையாடுறாங்கன்னா அவங்க டீம் தானே கல் எடுத்துகிட்டு போகணும். அவங்க எதுக்கு இவன் டீம் கல் எடுத்து போடணும்? இவங்க டீமுக்கு இவன் டீமுக்கு கல் எடுத்து போடுறவங்கள இவன் என்னவா சொல்கிறான்? அது கூட அந்த அறிவு கூட இல்லாதவங்களா அவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா அவங்க, சம்மந்தமே இல்லாமல் கல் எடுத்து உங்கள் டீம் போகிறதுக்கு.
ஏன் போட்டாங்க? ஏன்னா நீங்க அலைன்ஸ்ல இருந்தீங்க. இந்த 6 பேரும் அந்த 3 பேரை அட்டாக் பண்ணதுனால தான் அவ்வளோ 90க்கு மேல கல் எப்படிங்க வந்தது? கேட்டா வந்து 2 பெண்களை வச்சு இவர் ஆட்டாராம், கேம் ஆட்டாராம். திடீர்னு எந்திருவானுங்க போலுங்க, தூக்கத்துல கோமால இருந்துட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்த்து வா ஜெஃப்ரி சூப்பர்ன்றானுங்க. அன்ஷிதா பவித்ரா பயங்கரமா கல்லு சேர்த்துட்டாங்க. எப்படா வந்தது அந்த கல்லெல்லாம்? 6 vs 3 போச்சு இல்ல, ஜாக்லின் டீம் இறங்கவே இல்லையே களத்துல. அதை தானே முத்து சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை வந்து ரெட் டீம் அட்டாக் பண்ணும் போது நாங்க வந்தோம், காப்பாத்தணும், உங்க கல்லை காப்பாத்தி கொடுத்தோம், எக்ஸ்ட்ரா கூட ஒரு கல்லு கொடுக்க சொன்னாரு தீபக், கொடுத்தோம். ஆனா நீங்க எங்களை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரயான் நீ வந்து உங்க டீமுக்கு கல் எடுத்துட்டு இருக்க, நீ ஒரு ரஞ்சித் உங்க டீமுக்கு கல் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னார்ல. இதை தானே நேர்மையா இல்ல, கூட்டணி தர்மத்தை மீறிட்டீங்க அப்படின்னு அதை தானே சொன்னாரு முத்து. அப்படி இவங்க விளையாடிட்டு இப்ப வந்து 6 vs 3, அந்த பக்கம் 6ல 3 அவுட் ஆயிடுச்சு. இப்ப 6 vs 3 தான் இருக்கும். உடனே பாருங்க 2 டீமும் சேர்ந்து எங்க கிட்ட வரீங்களே, பவித்ரா அந்த அம்மா இருக்காங்க பாருங்க, டிராமா குயின், அவங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கிட்ட வரீங்களே, பின்ன உங்ககிட்ட வராம யாருக்கிட்ட? அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்களா உங்களை வச்சுக்கிட்டேவ? அப்புறம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இந்த ஜெஃப்ரி சொன்ன மாதிரி தானே இருக்கு. அவங்க 2 பேருக்கு கல் எடுத்து போட்டாங்கன்னா நீ அவங்கள போய் கேட்கலாம். ஏன்டா நீங்க உங்க கூட அலைன்ஸ்ல இருக்கிறனால தான்டா உனக்கு கல் எடுத்து போடுறாங்க. இப்ப கேக்குறாரு, சொல்ல வேண்டியதானே. அந்த இதுல ஜெஃப்ரி பாருங்க பயங்கரமா கேட்டுட்டான், லாக் பண்ணிட்டான் மந்திரிய. மந்திரி வந்து முதல்ல சொன்னாங்க, டேய் நேத்து நீங்க அப்படிதான்டா ஆனீங்க அப்படின்னு. அவங்க என்ன எங்க டீம் ஆனும் போது இது பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறான் இவன், இவனுக்கு பதில் சொல்ல தேவையில்ல. அப்ப நீங்க ஆடலையாப்பா, சரிப்பா விடுப்பா, மக்கள் பார்த்துட்டாங்கல்ல, இனி அவங்க பார்த்துப்பாங்க, இல்ல விஜய் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால தான் விட்டாங்க. இவங்க என்ன நினைப்போம்னா பேசி மடக்கிட்டோம் பத்தியா, அவங்க கிட்ட பதில் இல்ல மடக்கிட்டோம் பத்தியா அப்படின்னாருல. இப்ப இங்க விஜய் மடக்க வேண்டியது தானே. இங்க வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான், இங்க பேச முடியாது அந்த பேச்சு. எங்க எழுந்து சொல்லு, அருணும் சௌந்தர்யாவும் எங்க டீம் கிடையாது, அவங்க எடுத்து போட்டாங்க, நீங்க அவங்கள கேளுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லுப்பா தம்பி, சொல்லுப்பா, ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? இங்க அந்த வன்ம குடோனே வாயை திறக்க மாட்டேங்குது. கேட்டா சொல்றாங்களே, விஷால் வந்து எந்த டீம் கேட்கிறாரு, விஜய்ஸ் அவங்க ரெட் டீம், அவர் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு? அப்ப நீங்க 2 பேரும் அலைன்ஸ் தானே விளையாடுங்க, 6 vs 3 விளையாடுங்க நீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்றாங்க. அப்ப நேத்து வந்து மஞ்சரி கிட்ட வந்து அவரு அப்படியே பொங்கிட்டு போனாரு அந்த புலி. எதுக்கு பொங்கிட்டு போன? அப்ப கண்டெஸ்டன்ட் கிட்ட என்ன வேணா போய் சொல்வ. இதுல இவன் இன்னொன்னு வேற சொல்றாங்க, முத்துக்குமரன் அங்க அழும்போது மஞ்சரி வந்து அவங்களும் வந்து குரல் உடையுது அவங்களுக்கு, டே அழாதுரான்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கோவமா சொல்லியிருந்தாங்க, டே நடிக்காதுரா செம்ம காண்டாவுதுனாங்க. அதுக்கப்புறம் கொலை காண்டாவுதுரான்னு கூட சொன்னாங்க. ஏன்டா விட்டு கொடுத்த அப்படிங்கிற கோவம் அவங்களுக்கு. அப்படி அங்க பேசிட்டு இங்க வந்து அழுகுறாங்க பாருங்க, அப்படியே மாறுறாங்க பாருங்க. இது என்ன சிந்தனை, இல்ல என்ன அறிவு, என்ன சொல்ல வர அறிவு? இது மாற்றமாடா இது? ஒரு ஃப்ரெண்டு கேமை விட்டு கொடுத்துட்டு வர்றான், வரும்போது ஒரு ஃப்ரெண்டா ஒரு கண்டஸ்டண்டா அவங்க திட்டுறாங்க, எப்படா நீ விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் மன்னிப்பு கேட்குறான், உடஞ்சி அழுது நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவனுக்கு சப்போர்ட்டா ஆறுதலா நிற்பாங்க. இது எப்படி மாத்தி மாத்தி பேசுறது ஆகும்? ஏன்னா நட்டு காண்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான், கேம் ஃபோக்கஸ் இல்லாம என்ன நடக்குதுன்னே தெரியாம அனலைஸ் பண்ண முடியாம இந்த மாதிரி கண்டதையும் வளர்றது. ஏற்கனவே 2 பேர் வாங்கிட்டு போனாங்கல்ல, அதே பேரை இது வாங்கிட்டு போறதா வந்துருக்குது. நீ பேசுப்பா, விஜேஎஸ் கிட்ட பேசுப்பா, அவங்க எங்க டீம் கிடையாது, அவங்க ரெட் டீம், கல்ல எடுத்துட்டு வந்து அவங்க போட்டாங்கன்னா அங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுப்பா. சொல்ல முடியாதுல்ல. ஸோ மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னல, அவங்க பதில் வராதுன்னு எல்லாம் கிடையாது, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினா என்ன பண்ணுவாங்க? வழக்கமா என்ன பண்ணிருக்கிறாங்க வீக்கெண்ட்ல இந்த அன்ஷிதா, உடனே அப்பதான் மொழி வராத மாதிரி, மொழி புரியாத மாதிரி. மற்ற டைம்ல எல்லாம் மார்க் பண்றதுக்கெல்லாம் மொழி வரும். இப்போ இந்த டைம்ல மொழி வராது அவங்களுக்கு, தமிழ் வந்து தடையா இருக்கும். அப்படியே நடிப்பாங்க, 2 சொட்டு கண்ணு அப்படியே கண் கலங்கும். டிராமா நடிகை நடிகை நடிகை, இந்த சீசன் நடிகை அப்படின்னாங்களா ஜாக்லினையும் மஞ்சரியும் பார்த்து. இப்ப தெரியுதா யார் நடிகை அப்படின்னு? இந்த நடிப்பை போடுவாங்க. அவர் வேணா இறக்கப்பட்டு விடலாம், மக்கள் விட மாட்டாங்க. மக்கள் உங்க இந்த கேவலமான ஆட்டத்தை எல்லாம் பார்த்துட்டாங்க. ஃபுல் நெகட்டிவோட தான் வெளியே வர போறீங்க. சீக்கிரம் ரெடியா இருங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.